பார்க்குனா நமக்கு தெரிஞ்சு என்ன திருப்பூரில் 5 ரூபா பார்க்கு இப்போ வந்து அதை 20 ரூபான்னு மாற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க் இல்லைங்க. திருப்பூர்னா ஒரு பார்க் இருக்கு. ஒட்டுமொத்த பார்க்குமே வந்து சிசிடிவியோடைய கண்காணிப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே சிறுவர் பூங்கா, அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க. இவ்வளோ பெரிய பார்க்கு திருப்பூர் சிட்டிக்குள்ளே இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இங்கே உடற்பயிற்சி மையம் இருக்குங்க. நம்ம உடம்புக்கெல்லாம் இது தேவையா? நம்ம உடம்புக்கெல்லாம் இது தேவையான்னு தெரியும். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரெகுலராகவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறனால அதுவும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை சொல்கிறாங்க. இந்த பார்க்கை வந்து நல்ல நுட்பமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. இங்கே நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைகளுக்கு கூட வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்குங்க. குடிநீர் வசதி, கடை வசதி, பாத்ரூம் வசதி, இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுலேருந்து ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ணி இதை கட்டியிருக்கிறாங்க. கட்டி 10 வருஷத்துக்கு வந்து மாநகராட்சி மெயின்டைன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா அங்கே பார்த்தேன். தாமரை குளம் இருக்குது. வனத்துக்குள் திருப்பூர், அது திருப்பூர் வந்து உண்மையிலேயே வனத்துக்குள் திருப்பூர் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. தேனீக்களும் பறவைகளும் இளைப்பாறும் இடமாகவே செடிகளையோ பூக்களையோ தொடாதீர்கள் அப்படிங்கிற அழகான போர்டு வச்சுருக்காங்க. இந்த பார்க்குக்கு போனவங்க உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்க்குக்கு போகாதவங்க உடனடியாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.